ரக்ஷாவின் ஆம்லா கேப்சூலோட பெனிஃபிட்ஸ் அது விட்டமின் சி டிஃபிஷியன்சிலேருந்து நம்மளை எப்படியெல்லாம் பாதுகாக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். விட்டமின் சி நம்ம உடம்புல எப்போல்லாம் தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா, லேடிஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது அதிகமாக அவங்களுக்கு விட்டமின் சி தேவைப்படும். அதே மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்து ஹை ஃபீவராக இருக்குது, டயரியா இருக்குது, இல்லை அவங்களுக்கு சர்ஜரி ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னாலும் அந்த டைமில் விட்டமின் சி டிஃபிஷியன்சி நம்ம உடம்புல ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ரொம்ப விட்டமின் சி நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இதே ஒரு பர்சன் ஸ்மோக் பண்ணுறவங்களா இருக்காங்க, ரெகுலர் ஸ்மோக் பண்ணுறவங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கும் விட்டமின் சி கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்குமே வந்து விட்டமின் சி ரொம்ப தேவைப்படும். ஸோ இப்போ இந்த விட்டமின் சி வந்து உடம்புல குறையும் போது விட்டமின் சி டிஃபிஷியன்சி நம்ம உடம்புல வரும். ஸோ அப்படி விட்டமின் சி டிஃபிஷியன்சி வந்துச்சு அப்படின்னா என்னெல்லாம் நம்ம உடம்பு பாதிக்கப்படும்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப டயர்டாக ஆரம்பிக்கும், வீக்காக ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி ஹேரு ஸ்கின்னெல்லாம் வந்து ரொம்ப ரஃப் ஆயிரும், ட்ரை ஆயிரும். சில பேருக்கு வந்து காலில் ஃப்ளூயிடெல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேருக்கு அனீமிக்காக இருக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இல்லை அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த ஊன்ஸ் எல்லாம் வந்து ஹீல் ஆகாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து விட்டமின் சி குறைபாடு நம்ம உடம்புல இருக்குது அப்படின்றதுக்கு இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். ஸோ இந்த சிம்டம்ஸை வந்து நம்ம கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டோம், சில மாதத்துக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் நம்ம உடம்புல இருக்குது, இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில மாதம் கழித்து ஸ்கர்வி அப்படின்னு சொல்கிற ஒரு நோய் வந்து நம்ம உடம்புல பாதிக்கப்படும். ஸோ அந்த நோய் நம்ம உடம்புல பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய ஈரலேருந்து வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும், பல்லெல்லாம் ரொம்ப வீக் ஆயிரும். சில சமயம் ஸ்கின்ல கூட ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் தான் அந்த ஸ்கர்வி அப்படின்னு சொல்கிற அந்த நோயுடைய சிம்டம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா ஆக்சுவலாக சிவியர் லெவல் ஆஃப் விட்டமின் சி டிஃபிஷியன்சியை தான் நம்ம வந்து ஸ்கர்வின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நோயெல்லாம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் டாக்டர்ஸே சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, எந்த ஃபுட்டில் வந்து விட்டமின் சி ஹையாக இருக்குது, எதில் வந்து ரிச்சாக இருக்குது விட்டமின் சி, அதை சாப்பிட்ணுன்னு சொல்லி தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இல்லைனா விட்டமின் சி சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கணும், ஃபுட்டு சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விட்டமின் சி சப்ளிமெண்ட் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயில் தான் இருக்குது, ஆம்லாவில் தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக விட்டமின் சி இருக்குது. ஸோ இந்த ஆம்லாவை நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இம்யூனிட்டி லெவலை வந்து அது பூஸ்ட் பண்ணும். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட டைஜஷனுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னையும் நம்மளுக்கு சரிப்படுத்தி தரும். லிவர் ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, ஹேர் லாஸு இருந்துச்சுன்னா அதையும் கரெக்ட் பண்ணும், ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்மளுடைய ஸ்கேல்ப்பை கூட ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆம்லா வந்து ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை வந்து இது ரெகுலேட் பண்ணும். அதுவும் இல்லாமல் கிட்னியோட ஹெல்த்துக்கும் இந்த ஆம்லா வந்து சப்போர்ட் பண்ணும், வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கும் சப்போர்ட் பண்ணும், நம்மளுடைய விஷனுக்கு ஐசைட்க்கும் ஆம்லா வந்து சப்போர்ட் பண்ணும், நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு கூட அது வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும், இன்க்ரீஸ் பண்ணி தரும். இந்த ஆம்லாவில் இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூ பார்த்திங்கன்னா, ஒரு 100 கிராம் ஆஃப் ஆம்லாவை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 20 ஆரஞ்சு அட் அ டைமில் நம்ம சாப்பிட்றதுக்கு ஈக்குவலண்ட். ஸோ அந்தளவுக்கு ஒரு 100 கிராம் ஆஃப் ஆம்லாவில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ விட்டமின் சி கண்டென்ட் வந்து நம்ம அந்த ஆம்லாவில் நெல்லிக்காயில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆப்பிள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை லெமனு, அப்படி இல்லைன்னா மாதுளம்பழம் எது சாப்பிட்டாலும் அதில் இல்லாத அளவுக்கு விட்டமின் சி கண்டென்ட் வந்து ஆம்லாவில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. விட்டமின் சி கண்டென்ட்டோடு மட்டும் இல்லை, இந்த ஆம்லாவில் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. என்ன மினரல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அயர்ன் இருக்குது, கால்சியம் இருக்குது, ஃபாஸ்பரஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே இந்த ஆம்லாவில் இருக்குது. வெறும் விட்டமின் சி மட்டும் ஆம்லாவில் கிடையாது, அதோடு சேர்த்து விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் B1 இருக்குது, விட்டமின் இ இருக்குது. இது வந்து கால்சியம் அயனுக்கு கூட ரொம்ப நல்ல கண்டென்ட் இந்த ஆம்லாவில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இதில் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எந்த மாதிரினா ஃப்ளவனால், பாலிஃபினால், ஆல்கலாய்ட்ஸ், ஃப்ளவனாய்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ஆம்லாவில் இருக்குது.
ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணும், ஹார்ட் டிசீஸ் வராமல் இருக்கும், டயபெட்டிஸ், கேன்சர் இதெல்லாமே வராமல் பாதுகாக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ஆம்லாவை நம்ம அப்படியே சாப்பிடணுன்னா அது எல்லாராலையும் அப்படியே சாப்பிட முடியாது. அவ்வளோ நம்ம பாடிக்கு தேவையான அவ்வளோ கண்டென்ட்டையும் நம்மளால் அட் அ டைமில் எடுத்துக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்மளுடைய ஹெல்த்து மேலே அக்கறையோட நம்மளுடைய ரக்ஷா நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை கேப்சியூல் ஃபார்மில் நமக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கேப்சூலில் பார்த்திங்கன்னா 600 யூனிட் குறைய அந்த ஆம்லாவோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். ஸோ நம்ம அந்த கேப்சூலை எடுத்துக்கும் போதே நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சக்தியும் அந்த கேப்சூல்லேருந்து நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக்சுவலாக இந்த ஆம்லா வந்து ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லுவாங்க, இல்லை ஹவுஸ் ஆஃப் விட்டமின் சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ரக்ஷாவுடைய ஆம்லா கேப்சியூல் எக்கனாமிக் ப்ரைஸில் எல்லாராலையும் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸில் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எந்த விட்டமின் சி டிஃபிஷியன்சியாக இருந்தாலும் நம்ம இந்த ஆம்லா கேப்சூலை வாங்கி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும். விஷ் யூ க்ரோத். தேங்க்யூ ஸோ மச்.